1925ஆம் ஆண்டில் இந்தியா தனது முதல் மின்சார தொடர்வண்டியை இயக்கியது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நாட்டின் ஒட்டுமொத்த தொடர்வண்டித்துறை கட்டமைப்பும் கிட்டத்தட்ட முழுமையாக மின்சாரமயமாக்கப்பட்டுள்ளது. நிலக்கரி மற்றும் திரவ எரிபொருள் டீசல் காலத்தை கடந்து இந்தியா தனது முதல் மின்சார தொடர்வண்டியை 1925 பிப்ரவரி 3 அன்று அறிமுகப்படுத்தியது. பம்பாய் முனைமமான விக்டோரியா டெர்மினஸில் இருந்து இன்றைய சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் முதல் குர்லா வரை இந்த வரலாற்று சிறப்புமிக்க தொடர்வண்டி இயக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் மின் இயக்க மனிதரான மோட்டார்மேன் ஜஹாங்கீர் பிராம்ஜி தருவாலா இதனை இயக்கினார். இது இந்திய தொடர்வண்டி துறையின் மின்சார இழுவை யுகத்திற்கு பிள்ளையார் சுழி போட்டது. சுதந்திரத்தின் போது இந்தியா மரபுரிமையாக பெற்ற தொடர்வண்டி துறை அமைப்பு நீராவி எந்திரங்களையும் இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருளையுமே பெரிதும் நம்பி இருந்தது. அப்போது வெறும் 388 கிலோமீட்டர் இருப்பு பாதைகள் மட்டுமே மின்மயமாக்கப்பட்டிருந்தன. மேலும் எரிபொருள் தேவையில் கிட்டத்தட்ட 80% இறக்குமதி மூலமே பூர்த்தி செய்யப்பட்டது. அந்த அமைப்பு பறந்து விரிந்திருந்தாலும் தொழில்நுட்ப ரீதியாக பின்தங்கியும் புத்தி ரீதியான கட்டுப்பாடுகளுடனும் இருந்தது. பிரிட்டிஷ் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நீராவி எந்திரங்கள் செயல்திறன் குறைந்தவையாகவும் சுகாதாரமற்றவை மற்றும் பாதுகாப்பற்றவையாகவும் இருந்தன. 1930களுக்கு பிறகு இந்திய தொடர்வண்டித்துறை தொழிலாளர்கள் மற்றும் பொறியாளர்களின் தொடர் அழுத்தம் காரணமாக திரவ எரிபொருள் டீசல் மற்றும் மின்சார இயந்திரங்கள் மெதுவாக அறிமுகப்படுத்தப்பட்டன. இருப்பினும் கொள்கை மந்தநிலை மற்றும் முறையற்ற திட்டமிடல் காரணமாக பல தசாப்தங்களாக இந்த முன்னேற்றம் மிகவும் மெதுவாகவே இருந்தது. 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு தொடர்வண்டித்துறை மின்மயமாக்கல் ஒரு தேசிய பணியாக மாற்றப்பட்ட போது ஒரு தீர்க்கமான மாற்றம் ஏற்பட்டது. விரைவான முடிவெடுத்தல், உறுதியான நிதி ஒதுக்கீடு மற்றும் தெளிவான கொள்கை வழிகாட்டுதல்கள் மின்மயமாக்கலை ஒரு தொழில்நுட்ப மேம்பாட்டிலிருந்து மூலோபாய முன்னுரிமையாக மாற்றின. திரவ எரிபொருள் மீதான சார்பு குறைக்கப்பட்டு மின்சார இழுவைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. இது செயல்திறனை அதிகரித்ததுடன் கார்பன் வெளியேற்றம் மற்றும் தளவாட செலவுகளையும் குறைத்தது. 2014 மற்றும் 2024க்கு இடையில் மொத்தம் 1,32,310 கிலோமீட்டர் இருப்பு பாதைகளில் 40,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான பாதைகள் மின்சாரமயமாக்கப்பட்டன. 2023-24 நிதியாண்டில் மட்டும் அகமதாபாத், ராஜ்கோட், ஓஹா, பெங்களூரு, கலகுப்பா மற்றும் படிண்டா, பெரோஸ்பூர், ஜலந்தர் போன்ற முக்கியமான பாதைகள் உட்பட 7,188 கிலோமீட்டர் மின்சாரமயமாக்கப்பட்டது. 2019 முதல் 2023 வரை இந்திய தொடர்வண்டித்துறை நாளொன்றுக்கு சராசரியாக 16 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் மின்சாரமயமாக்கலை மேற்கொண்டது. இது பல வளர்ந்த நாடுகளே எட்ட தடுமாறும் ஒரு வேகமாகும். இதன் விளைவாக இந்தியாவின் அகண்ட வழி இருப்பு பாதை பிராட்கேஜ் வலையமைப்பில் 99.2% தற்போது மின்மயமாக்கப்பட்டுள்ளது. இது ஜப்பான், ரஷ்யா மற்றும் சீனாவை விட அதிக சதவீதம் ஆகும். ஜூன் 2025க்குள் இந்தியாவின் தொடர்வண்டித்துறை வலையமைப்பு கிட்டத்தட்ட 99% மின்மயமாக்கப்பட்டு விட்டது. இது பெருமளவிலான எரிபொருள் சேமிப்பு, குறைந்த கார்பன் வெளியேற்றம் மற்றும் இயக்க செலவுகளில் குறிப்பிடத்தக்க குறைப்பிற்கு வழிவகுத்துள்ளது. வந்தே பாரத் போன்ற நவீன மின்சார தொடர்வண்டிகள் வேகம், செயல்திறன் மற்றும் பயணிகளின் அனுபவத்தில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றத்தை பிரதிபலிக்கின்றன. அடுத்த கட்டமாக இந்தியா தனது முதல் அதிவேக விரைவு தொடர்வண்டி சேவையை ஹை ஸ்பீட் புல்லட் ட்ரெயின் 2027 ஆகஸ்ட் 15க்குள் அறிமுகப்படுத்த இலக்கு நிர்ணயித்துள்ளது. இது 508 கிலோமீட்டர் தொலைவை வெறும் 137 நிமிடங்களில் கடக்கும் வகையில் அமையும். 1925இல் ஒரு ஒற்றை மின்சார தொடர்வண்டியுடன் தொடங்கிய பயணம் இன்று நீண்டகால திட்டமிடல் மற்றும் நிறுவன மாற்றத்தின் வெற்றி கதையாக மாறியுள்ளது. இந்திய தொடர்வண்டித்துறை மின்மயமாக்கல் என்பது வெறும் தொடர்வண்டிகளை பற்றியது மட்டும் அல்ல. இது ஒரு நாட்டின் முதுகெலும்பை உறுதியான நிர்வாகமும் மூலோபாய நோக்கமும் எவ்வாறு மாற்றியமைக்க முடியும் என்பதற்கான சான்றாகும்.